வணக்கம். ஓகே, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த சாப்பாடு ரொம்ப அழகான கலரில் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய். ஓகே, இது அவசரத்துக்கு எப்போவுமே நம்ம கை கொடுக்கறது மகாலிங்கம் நல்லெண்ணெய் தான். போய் பக்கத்தில் இருந்த கடையில் சட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பூண்டு குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைச்சோமா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பூண்டு குழம்பு சமைக்கும் போது கட்டாயமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலந்த கடுகு தாளிப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்ச பூண்டுகளையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ பூண்டை கட்டாயமாக கடுகு தாளிப்பு வெடித்ததுமே ஆட் பண்ணிடணும். இந்த சமயத்தில் அப்படியே எல்லாமே நிறைய வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக பூண்டுக்கு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் செய்கிறனால உங்களுக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 4 நாளாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நல்லா 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 20 சென்ட் பெருசுக்கு இஞ்சியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 பெரிய பழுத்த தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்று நல்லா பழுத்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பழுக்கலை. ஸோ இல்லாத சமயத்தில் என்ன செய்ய முடியும், இருக்கிறத ஆட் பண்ணி சமைக்க வேண்டியதான். ஸோ இந்த தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த உப்பை ஆட் பண்ணோன்னா தக்காளி பழம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா இதுக்கு டைம் கொடுத்து வேக வச்சுட்டு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி பட்டை மிளகாத்தூளும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஃபிஷ் கறி பவுடர், சிக்கன் கறி பவுடர் எதுவுமே தேவையில்லை. மிளகாத்தூளும் மல்லித்தூளுமே அந்த அழகான கலர் கொடுத்துரும், கறிக்கு தேவையான அந்த கலரை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் இது புளி குழம்பு இல்லையா? ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சோமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணியை ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த புளி குழம்புக்கு. நல்லா கொதிக்க இருக்கிற ஃபில்டர் தண்ணியும், அதாவது வீட்டில் சுடு தண்ணி வச்சுருப்போம்ல ஃபில்டரில், அந்த தண்ணியை நம்ம பிடிச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் குழையும், கொதிக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலை முடியும். அதுவும் இல்லாமல் சுடு தண்ணி ஊற்றி சமைச்சா இதோட டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். நான் 2-3 வாட்டி இந்த கறி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சைவமாக இருக்கும்போது இந்த புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி இந்த புளிக்குழம்பு வச்சு கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த அளவுக்கு பக்குவமாக கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியுமே நல்லா பழைய புளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லையே, நம்ம ஒரு பேக்கெட் முடிய எடுத்து தப்பாக பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு புளியையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புளியுமே சுடு தண்ணியில் தான் நான் கரைக்க போகிறேன். ஓகே, ஸோ கட்டாயமாக இதோட ப்ராசஸ் சுடு தண்ணியிலேயே இருக்கணும். அப்போ தான் சுவை கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளி குழம்பு அதாவது பூண்டு குழம்பு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றணும். இப்போ லெட்ஸே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க வச்சுப்போமே. எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் தான், 5 பேர் இருக்கோம். பட் நான் இதை திக்காக தான் வச்சேன். நான் இப்போ ஆடி மாதம்னால நான் லஞ்சு சாப்பிட்றதில்ல. பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒரு டீயோ காஃபியோ இல்லை பாலோ குடிக்கிறதோட நான் நிப்பாட்டிடுவேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு தான் இந்த சமையல் நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன். ஸோ ஆடி மாதன்றனால நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். எந்த ப்ராமிஸும் நான் சாமிக்கிட்ட பண்ணலை, முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்ககிட்ட காணிச்சது மண்டை வெல்லம். ஓகே, இது இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருப்பேன். அதில் ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மண்டை வெல்லம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று இதே மாதிரி மண்டை வெல்லமில் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுவுமே ஒரு குட்டியாக ஆட் பண்ணிக்கிட்டோமா நல்லாவே இருக்கும். கட்டாயமாக மண்டை வெல்லம் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள், வெள்ளை சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி தான் திக்காக இருக்கும். ஓகே, ஒரு
ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த குழம்பு பத்தாதுங்க, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலை இந்த கோத்தாவில் இருக்கும் இல்லையா, திக்கான தேங்காய் பால், அது வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு இப்போ பியூராக அந்த பூண்டு குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு தேங்காய் பால் கலந்ததுக்கப்புறம் கிடைக்காது. அது வேறு மாதிரி ஒரு தனி ருசியில் இருக்கும். ஸோ பாருங்கள், ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கடைசியில் அதோட லுக் இருக்குது. ஸோ நான் வந்து சைவம் சாமிக்கு அப்படின்னு நம்ம சைவம் இருக்கும்போது எனக்கு நிறையா சைவர் அதெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணலை. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம திருப்தியாக சாப்பிட்ணும், கொஞ்சமாக சாப்பிட்ணும், அது ஜீரணிக்கணும் சட்டுன்னு. ஏன்னா நம்ம ஃபுல் டே வந்து விரதம் இருக்கிறோம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி மோர் மிளகாயும் அப்பளமும் பொரித்து வச்சு என்னோடய சமையலை நான் முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டாட்டா, பாய்.